ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்களோட சிடி லைஃப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? கிராஸ் ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? புதுசாக நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இந்த வீடியோவில் என்னோடய ஃபேவரட் டாப் 5 சிடி மூவி பற்றி நான் இங்கே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய எவர் ஃபேவரட் மூவி வந்து த பீகாக். 2010 வந்த படம். பொதுவாக எல்லாருமே ஒரு ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் பாலிவுட், கோலிவுட், டோலிவுட் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா காமெடியாக தான் கொண்டு போவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னியாக ஒரு இதாக கொண்டு போவாங்க. ஆனால் இந்த படம் தான் வந்து முதலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியஸான ஒரு உளவியல் விஷயத்த சொன்ன படம். இது ரொம்ப இதோட ரிவ்யூ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் ஜஸ்ட்டு இங்கே என்னோடய டைட்டில் கார்டு மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். பீகாக் ஃபஸ்ட்டு படம். ரெண்டாவது படம் வந்துட்டு த கன் ஹில் ரோடு. இந்த படம் வந்து ஒரு தந்தைக்கும் ஒரு பையனுக்கும், அதாவது ஒரு பெண் தன்மையுள்ள பையனுக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான் இந்த படம். உண்மையாகவே ஒரு டிரான்ஜெண்டர் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. ஹாலிவுட்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆணுக்கு கிடைக்க வேண்டிய கதாபாத்திரம் ஒரு ஆணுக்கு கொடுக்குறாங்க, ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கதாபாத்திரம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு திருநங்கைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரத்தை ஒரு ஆணுக்கு கொடுத்து நடிக்க வைக்கிறது வந்து இது அவங்களுக்கு எதிரான ஒரு சுரண்டல் தான் நான் சொல்லுவேன். அதாவது அவங்களுக்கே கொடுத்துடணும் அந்த அந்த கதாபாத்திரத்தை. அப்படி தான் இந்த படம் கொடுத்து அந்த பையனுக்கு கொடுத்து நடிக்க வச்சாங்க. இப்போ அவங்க பொண்ணாவே மாறிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்து பேர் கன் ஹில் ரோடு. மூணாவது வந்து நாகர்கிட்டான் அப்படிங்கிற ஒரு இந்தியன் படம் தான். இது வந்து பெங்கால் படம். இந்த படம் வந்து ஒரு திருநங்கையோட காதல், அப்புறமா அந்த அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ஒரு பையன் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க. அதோட அந்த பெங்கால் சிட்டியில் அவங்க அந்த விசுவல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்து பேர் நாகர்கிட்டான். இது வந்து வங்காள மொழி படம். அடுத்து வந்து ரூபா. இது வந்து ஒரு தமிழ் படம், ஆனால் கன்னடாவில் வெளிவந்த படம். இது இயக்குனது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழர். இது வந்து தமிழ் படம் தான், ஆனால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இந்த படம் வந்துட்டு ஒரு கிளப்பில் டான்ஸ் ஆடுற ஒரு திருநங்கையோட காதல், ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவி இருக்கிற ஒரு நபர் மேலே காதல் வழிபட்டு அந்த உணர்வு போராட்டத்தில் என்ன சொல்கிறது, படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்பவே நல்ல படம் ரூபா. அந்த ரூபாவாக நடித்த பையன் வந்து ரொம்பவே நளினமாக, பெண் தன்மை இல்லாட்டி கூட ரொம்பவே நளினமாக, ரொம்பவே அழகாக டான்ஸ் எல்லாம் ஆடி பெண் மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதனால் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். படத்து பேர் ரூபா. இது வந்து கனடியன் தமிழ் படம். அடுத்து வந்து அன்கண்டிஷ்னல் லவ் ஸ்டோரி. இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு சைக் மாதிரி தான். அதாவது ஒரு அக்கா தம்பி 2 பேர் இருப்பாங்க. அக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அக்கா வந்து இந்த ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஹீரோவுக்கு வந்துட்டு தம்பி வந்து கொஞ்சம் ஃபெமினாக இருப்பான். அவனை வந்து பெண்ணாக உடை அணிஞ்சு கிராஸ் ட்ரெஸ் பண்ணி அவனை லவ் பண்ணுற ஒரு கதை. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால இந்த ஒரு திரைக்கதையெல்லாம் செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். இந்த படத்து பேர் அன்கண்டிஷ்னல் லவ் ஸ்டோரி.